العالمين والصلاة والسلام على شفيع المذنبين وعلى آله وصحبه والناس أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழனைத்தும் ஏக வல்லோன் நம்மை எல்லாம் படைத்து அன்பு காட்டுகிற அரவணைக்கிற அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு பரிபூர்ணமாக நிறைவாக உண்டாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் அகிலத்தின் அருள்கொடை நம் உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை நமக்கு அழகான முறையில் வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சாலிஹீன்கள் மற்றும் நம் அவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் பரிபூர்ணமாக நிறைவாக உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதம் வாய்ந்த நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வலை முன்னிட்டு கோவை மாநகர அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல் உலமா சார்பாக மீலாதுன் நபி தொடர் பயான் நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு அங்கமாக இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபிஈயா சுன்னத் ஜமாஅத் புளியகுளம் பள்ளியிலே அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு அமைத்தமைக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு நிர்வாக பெருமக்கள், முஹல்லாவாசிகள் அனைவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் என்கிற அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தருவான் என்கிற துஆவோடு நம்முடைய பயானை நாம் துவங்குகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் மீலாதுன் நபி என்கிற ஒரு தலைப்பு கால சூழ்நிலைகளுக்கு மிகவும் தேவையான தலைப்பு. காரணம், இன்னும் 4 தினத்திலே நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் பிறை 12 நாம் அடைய இருக்கிறோம். இந்த தருணத்திலே மீலாதுன் நபி குறித்த குர்ஆன் ஹதீஸினுடைய தெளிவுகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். ஆரம்பமாக மீலாதுன் நபி என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீலாது என்கிற வார்த்தைக்கு பிறப்பு என்பதாக அர்த்தம். மீலாதுன் நபி என்கிற பொழுது நபியினுடைய பிறப்பு என்கிற அர்த்தத்தை கொண்ட ஒரு நாள். நபியுடைய பிறப்பை குறித்து இந்த காலத்திலே நாம் பேசுவது என்பது தௌஹீதை நமக்கு வெளிப்படுத்தும். காரணம், இன்றைய காலத்திலே சகஜமாக தன்னுடைய தலைவர்களை தனக்கு பிரியமானவர்களை எல்லாம் கடவுள் என்கிற அந்தஸ்துக்கு உயர்த்துகிற பொழுது நம் உயிரை விட நேசம் வைத்திருக்கிற நபியை அவர்களுக்கு என்று ஒரு பிறப்பு இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ், ஏக இறைவன் ஒருவன் தான் என்கிற தௌஹீது வெளிப்படும் இல்லையா? மீலாதுன் நபி என்கிற பொழுது நபிக்கு ஒரு பிறப்பு இருக்கிறது என்று நாம் சொல்லுகிற பொழுது, நபி என்பவர் அவர் அல்லாஹ்வுடைய ஒரு அடியான், அவர்கள் நம்மை போன்ற மனிதர் என்கிற ஒன்றை நாம் இந்த இடத்திலே தௌஹீதை வெளிப்படுத்துகிறோம். அதன் மூலமாக
ஏக இறைவன் அவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கிற தௌஹீத் இந்த மீலாது நபியின் மூலமாக வெளிப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிறப்பு இருக்கிறது. அவர்கள் நம்மை போன்ற மனிதர் என்பதினால் நீங்கள் சாதாரணமாக நம்மை போன்ற மனிதர் தான் என்பதாக நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. ஒரு சாதாரண மனிதனுக்கும் நபிமார்களுக்கும் உண்டான அந்தஸ்து வேறுபாடுகள் இருக்கிறது. இன்று பெரும்பாலான மனிதர்கள் நானும் மனிதன், நபிமார்களும் மனிதர்கள், எல்லோரும் சமம் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் கூட அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் கூட மனிதர்களை நபியோடு ஒப்பிட்டு அவர்களை மனிதர்கள் என்கிற போதும் அவர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். காரணம் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலம் மினன் நாஸ். அல்லாஹ் தஆலா நபிமார்கள் என்கிற அந்த அந்தஸ்திற்கும் அல்லாஹ்வுடைய வானவர்கள் என்கிற அந்த அந்தஸ்திற்கும் அல்லாஹ் தஆலா மனிதர்களில் இருந்தும் மலக்குமார்களில் இருந்தும் சில மக்களை தேர்ந்தெடுத்தான். யஸ்தஃபி இந்த குர்ஆன் வசனம் ஹஜ் என்கிற சூராவிலே 75வது வசனமாக வருகிறது. அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை, நாமும் மனிதர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உருவத்திலே மனிதர்கள் தான். அவர்கள் ஜின்னுகளோ மலக்குகளோ கிடையாது. ஆனால் நம்மை போன்ற மனிதர் என்கிற வார்த்தை நாம் சொல்லுவது அல்லாஹ்வுக்கே பொருத்தமாகாது. காரணம் அல்லாஹ் தஆலா மனிதர்களில் தூய்மையானவர்களை, பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு என்று தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. சில மக்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குல் இன்னமா பஷரும் அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் மக்களிடத்திலே சொல்லுங்கள் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்கிற வார்த்தையை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன வசனத்தை மேற்கோள் காட்டுவார்கள். ஆனால் அவர்கள் தந்திரமாக அடுத்த வார்த்தையை விட்டு விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய என்கிற வார்த்தை தொடர்ந்து வருகிறது. மக்களிடத்திலே சொல்லுகிறார்கள் நான் உங்களை போன்ற மனிதன் தான் என்றாலுமே கூட யூஹா இலைய என் பக்கம் வஹி வருகிறது, இறை செய்தி என்பது என்னிடத்திலே வருகிறது என்று சொல்லுவதன் மூலமாக அந்த ஆயத்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நான் மலக்கோ ஜின்னோ கிடையாது. உங்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா மனித தோற்றத்தை கொடுத்துள்ளானோ அதே போல எனக்கும் அல்லாஹ் மனித தோற்றத்தை, உருவத்தை கொடுத்திருக்கின்றான். ஆனால் யூஹா இலைய என் பக்கம் அல்லாஹ்வுடைய இறை செய்தி வருகிறது, நேரடியாக வருகிறது என்பதை நபி அவர்கள் மனிதர்களில் நான் ரசூல் என்பதை பிரித்து காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பெரும்பாலான மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பை மறைத்து விடுவார்கள். நபிமார்கள் ரசூலுமார்களுக்கு என்று சாதாரண மனிதர்களுக்கு அல்லாத பல வகையான மாண்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த மாண்புகளை வெளிப்படுத்தி பேசுவதற்கு சில மக்களுக்கு வாய் வருவதில்லை. காரணம், ஒரு ஹதீஸை உதாரணத்திற்கு எடுத்து சொல்லுகிறேன். புகாரியிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் 1085வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய நாளுடைய சிறப்பையும் நபியின் மீது சொல்லுகிற ஸலவாத்தினுடைய மாண்பையும் சொல்லி வருகிற அந்த ஒரு நீண்ட ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஃபக்ஸிரு அலைய, நீங்கள் என் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, இந்த ஜும்ஆவுடைய நாள் வருகிற பொழுது என் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சஹாபாக்களிடத்திலே சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்தன் அலைய, உங்களில் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய ஸலவாத்
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒவ்வொரு மனிதர் நீங்கள் சொல்லுகின்ற ஸலவாத்தும் புளியகுளம் பகுதியிலே ஹிதாயத்துல் இஸ்லாம் பள்ளியிலே அமர்ந்து கொண்டு இத்தனை மக்கள் ஸலவாத்து சொன்னார்கள் என்கிற எண்ணிக்கை முதல் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபஇன்ன ஸலாத்தகும் மஅரூதத்தன் அலைய, என்னிடத்திலே எடுத்து காட்டப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்திலிருந்து மறைந்து நம்முடைய பார்வையிலிருந்து அவர்களுடைய ரூஹ் மறைந்திருந்தாலுமே கூட கபிரிலே அவர்களுடைய மன்னரையிலே அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு அற்புதமான ஒரு ஆதாரபூர்வமாக இப்னு மாஜாவிலே வருகிற ஹதீஸ் தான் 1085வது ஹதீஸ். மஅரூதத்தன் அலைய, உங்களுடைய ஒவ்வொரு ஸலாத்தும் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது. இந்த மனிதர் அலிஉலூமி இத்தனை ஸலவாத்தை நபியே உங்கள் மீது சொல்லியுள்ளார் என்கிற ஒவ்வொரு ஸலவாத்தும் சொல்லப்படுகிறது நபிகாரர்களிடத்திலே. நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், அப்ப ரசூலுல்லாஹ் கபரிலே வைக்கப்பட்டு விட்டார், அவருடைய உடலுக்கு என்ன ஆகிவிட்டது? ஒரு கேள்வி வருமா இல்லையா? ரசூலுல்லாஹ் விட்ட ஸலவாத்து நம்ம இப்ப சொன்னாலும் எடுத்து காட்டப்படுதுன்னா அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உடலுக்கு என்ன ஆச்சு, அவங்களுடைய நிலை கபரிலே என்ன என்பதற்குண்டான ஒரு கேள்வி எழும்பும். இந்த கேள்வி சஹாபாக்களும் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ் கைஃப துஅலு ஸலாத்த, இது ஆதாரபூர்வமான ஹதீஸ், இது கட்டுக்கதையோ நீங்கள் வெறும் கதையாக நினைத்து விட வேண்டாம். சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப துஅலு ஸலாத்த நபியே, அது எப்படி உங்கள் மீது ஸலவாத்து எடுத்து காட்டப்படும்? நீங்கள் தான் உங்களுடைய உடல் மக்கி விடுமே, உங்களுடைய உடல் இல்லாமல் போய்விடுமே, அப்ப எப்படி உங்களுடைய கபரிலே உங்களுடைய ஸலவாத் நாங்கள் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் ஹர்ரம அலல் அர்தி அஜ்ஸாதல் அன்பியா. ஹதீஸிலே ஆதாரபூர்வமாக வருகிற தங்க பொன் எழுத்துக்களால் பதிய வைக்கப்பட வேண்டிய நபிமார்களுடைய மாண்பு அந்தஸ்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். நிச்சயமாக கண்ணியமான அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய உடலை மண்கள் அரிப்பதையோ தின்பதையோ ஹராமாக்கி இருக்கிறான். ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த அந்தஸ்தை மாண்பை ஒருபோதும் கொடுக்க முடியாது. நபிமார்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் என்று நாம் வேண்டுமானால் சொல்லலாம், ஆனால் ஒருபோதும் அது உண்மையாக ஆகாது. காரணம், நபிமார்கள் அவர்கள் கபரிலே அவர்கள் உயிரோடு இருப்பார்கள், அவர்களுடைய உடல் மண் ஒருபோதும் தீண்டாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படி மாண்புகள், பல மாண்புகளை இன்று பல மக்கள் அதை மறுப்பதை தாண்டி அதை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தலைப்புக்கு செல்லலாம். மீலாதுன் நபி. அல்லாஹ் குர்ஆனிலே மீலாதுன் நபி அதை குறித்து என்ன சொல்லுகிறான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் மீலாதுன் நபியை சொல்லவில்லை. மீலாதுன் நபி என்றால் நபியின் பிறப்பு. ஆனால் அல்லாஹ் தஆலா அங்கு வேறு மாதிரி தலைப்பை திருப்புகிறான். அல்லாஹ் தஆலா ஒரு நபியுடைய வரலாறை, பிறப்பை அல்லாஹ் பேசவில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல நபிமார்களுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். வெறுமனே ஒரு நபியை பேசவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல நபிமார்களுடைய பிறப்பை குறித்து சுபசெய்தியாக குர்ஆனிலே சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்கப்பட்ட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை அல்லாஹ் தஆலா ஸாஃபாத் என்கிற சூராவிலே 101வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். வபஷர்னாஹா பிஇஸ்ஹாக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே, உங்களுக்கு இஸ்ஹாக் என்கிற ஒரு மகனை உங்களுக்கு சுப செய்தியாக, நற்செய்தியாக நாம் பிறக்க இருக்கிறோம் என்கிற சுப செய்தியை, பிறப்பினுடைய சுப செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்றொரு மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுப செய்தி பிறப்பை அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் தஆலா மேலே சொன்ன வசனத்தினுடைய ஆயத் ஹூத் என்கிற சூராவிலே 71வது வசனம், இப்பொழுது ஓதப்படுகிற ஆயத்தினுடைய வசனம் ஸாஃபாத்திலே 101வது வசனம். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு
பொறுமையின் சிகரமான ஒரு மனிதர், பொறுமையின் சிகரமான ஒரு ஆண் குழந்தையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தர இருக்கிறான் என்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை குறித்து அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்லுகின்றான். அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் பொறுப்பாளியாக அந்த பைத்துல் முகத்தஸினுடைய பணி பொறுப்பை ஏற்றிருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உறவிலே வருகிற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு கொண்டு போய் கொடுப்பார்கள். இதுவெல்லாம் இறை நேசர்களுடைய கராமத்திலே வந்துவிடும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி கிடையாது. பெண்களுக்கு அல்லாஹ் நபி என்கிற ஸ்தானத்தை கொடுக்கவில்லை என்ற போதிலும் அல்லாஹ் தஆலாவுடைய நேசம் பெற்ற இறை நேசர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய உறவில் பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவை கொண்டு போய் கொடுப்பார்கள். அந்த உணவை கொண்டு போகிற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனிலே வரக்கூடிய ஹதீஸ், குர்ஆனிலே வரக்கூடிய ஆயத், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலங்களிலே இல்லாத பழங்களை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், சில சீசனுக்கு தான் சில பழங்கள் கிடைக்கும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு கொண்டு வருகிற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த ஆச்சரியம், அம்மா என்ன இது பழங்கள், இந்த சீசனிலே கிடைக்காத பழங்களை எல்லாம் நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயே, இது யார் கொடுத்தது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை குர்ஆனிலே பதிக்கப்படுகிறது, ஹதா மின் இன்தி ரப்பி, இந்த உணவு என்னுடைய இறைவனிடத்திலிருந்து வந்தது. ஹதா மின் இன்தி, இந்த உணவு என்னுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து வந்தது என்று சொன்னார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற இறை நேசர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற மாண்பை இந்த இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே வெளிப்படுத்துகிறான். அந்த நேரத்திலே பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுதே அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிய இந்த இடத்திலே நான் துஆ கேட்கிறேன் என்று கையேந்தி, யா அல்லாஹ் எனக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியத்தை கொடு என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சுப செய்தியை, ஒரு குழந்தையை அல்லாஹ் ஒரு நற்செய்தியாக சொல்லுகின்றான். இம்ரான் என்கிற சூராவிலே 39வது ஆயத்தாக வருகிறது, அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பிரஜுலின் பியஹ்யா, யஹ்யா என்கிற பெயரை கொண்ட நபியை ஜக்கரியாவே உனக்கு சுப செய்தியாக நற்செய்தியாக நாம் சொல்லுகிறோம் என்று. யஹ்யா என்கிற ஒரு நபி, இதிலே மாண்பு இன்னொன்று என்னவென்றால், நபிமார்களுக்கு அல்லாஹ் பெயர் வைத்த நபிகளில் யஹ்யா நபி ஒன்று. யஹ்யா நபியை, அந்த குழந்தையை பாக்கியமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது அந்த குழந்தைக்கு பெயரோடு அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்னல்லாஹு யுபஷ்ஷிருக பியஹ்யா, யஹ்யா என்கிற பெயரை கொண்ட ஒரு ஆண் குழந்தையை ஜக்கரியாவே பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத உனக்கு நான் சுப செய்தியாக சொல்லுகிறேன், நற்செய்தியாக சொல்லுகிறேன் என்று அல்லாஹு தஆலா யஹ்யா நபியினுடைய பிறப்பை குறித்து, பிறந்த நாளை குறித்து குர்ஆனிலே பேசுகிறான். அது மட்டுமல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலாவுடைய மகத்தான அருளை பெற்ற இறைநேச பெண்மணி, எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய குன் என்கிற வார்த்தை, நீ ஆகிவிடு என்கிற அந்த வார்த்தையின் மூலமாக பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை அல்லாஹ் சிறப்பித்து சொல்லுகின்றான். இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின்ஹு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு வாழ்நாளிலே ஒரு ஆணுடைய மேலியும் படாத இறைநேச பெண்மணி. அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடை பாருங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுகிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிகின்றான். இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின்ஹு, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகிறார்கள், அம்மா மரியமே, அல்லாஹ் தஆலா உனக்கு ஒரு குழந்தையை கொண்டு சுப செய்தி சொல்லுகின்றான்.
வியந்து போய் பயத்தோடு சொன்னார்கள், என்னை எந்த ஒரு ஆணும் தொட்டதில்லை, அப்படி இருக்க இது எப்படி சாத்தியம்? என்னை எந்த ஒரு ஆணும் தொடாமல் இருக்க அது எப்படி சாத்தியம் என்று சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுவே. அல்லாஹு தஆலா உனக்கு குழந்தையை கொடுக்க அல்லாஹ் நாட்டம் என்று சொல்லுகிற பொழுது சுப செய்தியை சொல்லுகின்றான் என்று சொல்லிவிட்டு நாம் பார்க்கிறோம், அல்லாஹு தஆலாவுடைய குன், நீ ஆகிவிடு என்கிற வார்த்தையில் பிறந்தவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய கலிமத்தை கொண்டு ஊதினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கருவுற்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த சுப செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே பதிகின்றான். இதையெல்லாம் தாண்டி எல்லா நபிமார்களுடைய சிறப்பையும் பேசி வந்த அல்லாஹ் நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பேசாமவா விட்டு விடுவான்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பினுடைய சிறப்பை குறித்து சொல்லுகின்றார்கள். வ முபஷ்ஷிரம் பி ரசூலில்லாஹி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். குர்ஆனுடைய வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதினுடைய அவர்களுடைய பிறப்பை குறித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். பி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் வர இருக்கிறார். யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். இறுதி தூதருடைய பெயரையும் கூட அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அஹ்மது, புகழுக்குரியவர் என்கிற இறுதி தூதர் நபி பிறக்க இருக்கிறார் என்கிற சுப செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை குறித்து அல்லாஹ்வும் குர்ஆனிலே பேசுகின்றான். அதுதான் மீலாதுன் நபி. மீலாதுன் நபி என்கிற பொழுது நபியினுடைய பிறப்பை குறித்த நினைவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் நமக்கு என்ன வழிமுறைகளை எல்லாம் சுன்னத்துக்களை எல்லாம் காட்டி தந்தார்களோ அந்த வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். அவர்களின் மீது இந்த மாதங்களிலே அதிகமாக ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். மீலாதுன் நபி அதுவெல்லாம் எதற்கு என்று கேட்பவர்கள் இந்த மாதத்திலே எத்துணை ஸலவாத்துக்களை சொல்லுவார்கள். ஆனால் கேரளா போன்று, கேரளாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் சரி, உலகளாவிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் இந்த ரபியுல் அவ்வல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் மட்டும் கோடான கோடி ஸலவாத்துக்கள் சொல்லப்படுகிறது. எப்படி எல்லா மாதங்களும் நாம் குர்ஆனை ஓதுகிறோம், எல்லா மாதங்களும் குர்ஆனை புரட்டி ஓதுகிறோம். ஆனால் ரமதானில் குர்ஆன் இறங்கியது, அந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி நமக்கு உதைக்கிறதோ, நாம் இந்த மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது, ரமதானிலாவது குர்ஆனை ஓதுவோம், மற்ற மாதத்தில் தான் வேலை வேலை என்று ஓடுகிறோம், இந்த ரமதானிலாவது குர்ஆனை ஓதுவோமே என்கிற எண்ணம் வந்து குர்ஆனை ஓதுகிறோம் அல்லவா? அப்பொழுது மற்ற மாதங்களில் ஸலவாத்தை குறைவாக சொல்லுகிற நாம் நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வலிலே அதிகமான ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அவர்களை உயிரைவிட நேசம் வைக்க வேண்டும். அவர்களுடைய சுன்னத்துக்களை பின்பற்ற வேண்டும் என்கிற உறுதியையும், நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்கிற உறுதியையும் நாம் எடுக்க வேண்டும். அதனுடைய ஒரு தாக்கம் தான் மீலாதுன் நபி. வெறுமனே யாராவது ஒருத்தர் மீலாதுன் நபி என்று சொல்லிவிட்ட உடனே வெறும் ஜீரணைக்காக கூட்டிய கூட்டங்களோ என்று நினைத்து விடாதீர்கள். பல கோடிக்கணக்கான ஸலவாத்துக்கள் சொல்லப்படுகிறது. பல ஆயிரம் மக்கள், பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த மீலாதுன் நபியினால் இலவசமாக உணவு கொடுக்கப்படுகிறது. பல மணி நேரங்கள் உட்கார்ந்து பள்ளியில இந்த மீலாதுன் நபியின் மூலமாக குர்ஆன்கள் ஹத்தமுகள் ஓதப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனிலே அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை என்று சொன்னார்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தையில் 3 எழுத்து வருகிறது. இந்த 3 எழுத்துக்கு 10 நன்மையா இல்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மையான்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தையிலே அலிஃப் இருக்கிறது, லாம் இருக்கிறது, மீம் இருக்கிறது. அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்கிற 3 வார்த்தையில் 30 நன்மையை ஒருவர் பெறுகிறார் என்றால் இந்த மீலாதுன் நபி பல கோடி குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓத வைத்து பல கோடான கோடி நன்மைகளை ஒரு மனிதனுக்கு பெற்றுத் தருகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய பிறப்பை நினைவுபடுத்தினார்கள், நன்றி செலுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்களே, நீங்க திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறதா நாங்க பார்க்கிறோம், எதனால நோன்பு வைக்கிறீங்க என்று சொன்னதற்கு, ஃபீஹி உலித்த, அந்த திங்கக்கிழமை என்றுதான் நான் பிறந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ் தன்னை பிறக்கச் செய்ததை நினைத்து நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைத்தார்கள். அந்த நாளை நினைவுபடுத்தினார்கள். ஃபீஹி உலித்து, நான் அந்த நாளில் தான், திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன், எனவேதான் அந்த நாளிலே நான் நோன்பு வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நினைவுபடுத்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக புகாரியிலே ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு பெறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை குறித்த மகிழ்ச்சி நம்மிடத்திலே வர வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் மூலமாக அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். மீலாதுன் நபியிலே ஒரு 100 நன்மைகள் இருக்கிறது என்றால் ஏதாவது ஒரு சின்ன நன்மை இருக்கும், ஏதாவது ஒரு தீமை, அல்லது அது ஒரு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு தவறு செய்யறாங்கன்னா அதைத்தான் வீடியோ பிடிப்பானுங்க. அப்படி வீடியோ பிடிச்சு பாருங்க, மீலாதுன் நபியில பாருங்க அனாச்சாரம், அங்கு 100 நன்மைகள் நடக்கிறது, அதை பார். மீலாதுன் நபி என்கிற அந்த ஒரே ஒரு அடித்தளத்திலே எத்தனை நன்மைகள், கோடான கோடி நல்ல அமல்கள் நடைபெறுகிறது. எத்தனை மக்கள்கள், மாற்று மத மக்கள், இது என்ன மக்கள் எல்லாம் ஊர்வலமாக போகிறார்களே, என்ன இது மீலாதுன் நபியா? அப்பொழுது நபி அவர்களுக்கு பிறப்பு என்பது இருக்கிறதா? என்ன மீலாதுன் நபினா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி கொண்டாடுகிறார்களே, அவர்களுடைய வரலாறு என்ன என்பதாக வரலாற்றை படித்து இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் எத்துணை மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன தவறு நடக்குது அல்லது ஏதாவது ஒரு விஷயம்னா அதை பிடித்துதான் இது தவறு என்று அதை விளம்பரப்படுத்துவார்களே தவிர, நன்மையான காரியங்கள், கோடான கோடி நன்மைகள் நடக்கிறது, அதையெல்லாம் அவர்கள் மறைத்து விடுவார்கள். இதுதான் சில மக்களுடைய ஒரு நயவஞ்சகத்தனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், இறுதியாக ஒரு ஹதீஸ், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். நம்ம குர்ஆனுடைய ஆயத்தும் சரி, ஹதீஸனுடைய எண்களும் சரி தெளிவாக சொல்லுவதற்கு காரணம், இன்றைய காலத்திலே ஹதீஸனுடைய எண்கள் ஆதாரபூர்வமாக இருக்கிறது என்பதை எல்லாம் அழுத்தி சொல்லுகிற பொழுதுதான் அது உண்மை என்பதாக நம்புவார்கள். அதனால் தான் அழுத்தி சொல்லுகிறோம். புகாரியிலே வரக்கூடிய 3329வது ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற பொழுது நடந்த அதிசயம், அது வேறு தலைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தைக்கு தகவலை சொல்லுவதற்காக பெரிய தந்தையினுடைய அடிமை பெண்ணான சுவைபா என்கிற பெண்மணி ஓடி சென்று, அபூ லஹப் என்கிற என்னுடைய எஜமானரே, உங்களுடைய தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததினுடைய சுப செய்தியை சொல்லுகிறார். ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானிடத்திலே, உங்களுடைய தம்பிக்கு குழந்தை பிறந்துருச்சு, உங்களுடைய தம்பிக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை, அவர்கள் இறுதி வரை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலுமே கூட தன்னுடைய தம்பிக்கு குழந்தை பிறந்ததினுடைய மகிழ்ச்சியினால் அவர்கள் இந்நேரத்திலே இருந்து நீ விடுதலை என்று தன்னுடைய விரலை காட்டி சொன்னார்கள். தன்னுடைய அடிமை பெண் வந்து தன்னுடைய தம்பிக்கு பிறந்த குழந்தையினுடைய சுப செய்தியை சொல்லுகிற பொழுது தன்னுடைய விரலை காட்டி, நீ இன்றிலிருந்து விடுதலை, நீ அடிமை கிடையாது என்ற ஆனந்தத்தோடு சொன்னார்கள். அபூ லஹப் மறைதிக்கிறார். அவரை கனவிலே தன்னுடைய அபூ லஹபுடைய நண்பர் பார்க்கிறார். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் கட்டுக்கதை என்று நினைத்து விடாதீர்கள். புகாரியிலே 5329வது ஹதீஸ். அபூ லஹபிடத்திலே கேட்கப்படுகிறது,
இஸ்லாத்தை ஏற்காமல் மரணித்தாயே, உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்ட பொழுது, என்னுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. என்றாலுமே கூட திங்கட்கிழமை என்னுடைய தம்பியினுடைய மகன் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு செய்தியை கேட்டு என்னுடைய விரலை காட்டி, சுவைபாவை நீ அடிமை, இன்றிலிருந்து நீ விடுதலை என்று சொன்னேனே, அந்த ஒரு சுப செய்திக்கு நான் மகிழ்ச்சி பெற்றதின் காரணத்தினால் என்னுடைய விரலுடைய இடையிலிருந்து எனக்கு தண்ணீர் அல்லாஹு தஆலா தருகிறான். இது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை கேட்டு, அவர்களுடைய பிறப்பை குறித்து மீலாதுன் நபியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி பெற்ற, இஸ்லாத்தை ஏற்காத அபூ லஹபுக்கு கூட அல்லாஹு தஆலா நரகத்தில் கூட அவர்களுக்கு விரலிலே தண்ணீரை கொடுக்கிறான் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். ஈமான் கொண்டிருக்கிற நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட நேசம் வைக்க வேண்டும் என்கிற அவளோடு இருக்கிற நம்மவர்களுக்கு நபியை பிறந்த நாளை கொண்டாடுவதன் மூலமாக அல்லாஹ் எத்தகைய மகத்துவத்தை தர இருக்கிறான் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லுகிறது, அல்லாஹு தஆலா நம்முடைய நபியுடைய சிறப்பை மட்டுமல்ல, பிறப்பை மட்டுமல்ல, பல நபிமார்களுடைய பிறப்பை அல்லாஹ் சிறப்பித்து சொல்லி இருக்கின்றான். நம்முடைய நபியினுடைய பிறப்பை குறித்தும் அவர்களுடைய மீலாதுன் நபியை குறித்தும் அல்லாஹ் குர்ஆனிலும் பேசியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் பரந்து விரிந்து கிடக்கிறது நபியவர்களுடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சியும் அதிசயங்களும். எனவே நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய எல்லா காலங்களும் நாம் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்த வேண்டும். தெளிவு இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த தெளிவை கொடுக்க வேண்டும். நம்முடைய தலைமுறைகள் எல்லாம் மீலாதுன் நபியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து பல ஆயிரம் குர்ஆனுகள், அதே போன்று பல கோடிக்கணக்கான ஸலவாத்துக்களை சொல்லக்கூடிய அந்த நன்மக்களில் நாமும் சேர வேண்டும், நம்முடைய தலைமுறைகளும் சேர வேண்டும். அல்லாஹு தஆலா அத்தகைய நற்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்முடைய உயிரை விட நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி மூச்சு உள்ளவரை அவர்களின் மீது நேசம் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் கற்றுத்தந்த நல்லொழுக்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை, நல்லுபகாரத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா இங்கு அமர்ந்து இவ்வளவு நேரம் பொறுமை காத்து அல்லாஹுடைய என்னுடைய பேச்சு என்பதை கடந்து அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனத்தையும் அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்த அந்த பாக்கியத்தையும் குர்ஆனும் ஹதீஸையும் கேட்ட உங்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நிறைவான கூலியையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.